சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான சோசியல் மீடியா இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு நாள் ஒரு நைட் ஃபுல்லா மொபைல் போனை தன்னோட ரூம் அந்த சரௌண்டிங் உள்ளுக்கே இல்லாம, அந்த ரூம் சரௌண்டிங் உள்ளுக்கு அந்த மொபைல் போனை சார்ஜுக்கு போடாம அல்லது போனை ஆஃப் பண்ணாம அந்த ரூம்ல இருந்து ஒரு தொலை தூரத்துல ஏதாவது பக்கத்து ரூம்லயோ அல்லது வேற ஒரு மாடியிலயோ வச்சுட்டு அந்த ரூம் உள்ளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா 24 மணித்தியாலும் நம்மளால போன் இல்லாம இருக்கிறாது. அதே மாதிரி அந்த போனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும் பட்சத்துல ஏதாவது ஒரு சோசியல் மீடியா உள்ளுக்கு நம்ம போயிட்டு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சாத்தியங்கள் அதிகமா இருக்குது. அதனால சோசியல் மீடியாவும் மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா டிக்டாக் இதுல அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனாலதான் இதை இந்த காரணங்களா முன் வச்சுதான் இதை பேன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த காரணங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு அமெரிக்காவோட உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 2025 ஜனவரி மாதம் 19 அதாவது இன்னையில இருந்து டிக்டாக் அமெரிக்காவில பயன்பாட்டுல இல்ல அப்படிங்கறது தான் உண்மை. அது